அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஏழில் குரு இருந்தாவே தோஷம் என்று சிலர் கூறுகிறார்கள். அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு என்ற பழமொழியை நினைவு கூறுகிறார்கள். இது எல்லா நிலையிலும் ஒத்து வராது. ஏழில் குரு தனித்திருந்தாலே கலஸ்தர தோஷம், மன வாழ்க்கை நீடிக்காது என்பது தவறு. அவர் மிதுன கன்னி இலக்கணங்களுக்கு 7ஆம் இடத்தில் தனித்து ஆட்சி பெறும் நிலையில்தான் தோஷத்தை தருவார். மற்ற நிலைகளில் நட்பு நிலையிலோ உச்ச நிலையிலோ இருக்கும்போது நான் கண்டிப்பாக 7ஆம் இடத்தில் இருக்கும் உச்ச குருவோ அல்லது நட்பு நிலையில் இருக்கும் குருவோ நல்ல மன வாழ்க்கை துணைத்தான் தருவார் என்பதை நாம் நிறைய உதாரணங்களை பார்க்கும்போது அறிந்து கொள்ளலாம். ஏழில் குரு வளர்பிறை சந்திரனோடு இணைந்திருப்பது, பௌர்ணமி சந்திரனோடு இணைந்திருப்பது, ஏழில் குரு தனித்து ஆட்சி பெற்றிருப்பது அல்லது பாபர்களுடன் இணைந்திருப்பது போன்ற நிலைகளில் மட்டுமே 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு மன வாழ்க்கையை கெடுப்பார். மற்ற நிலைகளில் அவர் மன வாழ்க்கையை ஒருபோதும் கெடுப்பதில்லை. சரிங்களா? ஏழில் குரு இருந்தால் அதே மாதிரி ஏழில் குரு இருக்க வரணும் தான் சேர்த்தணும் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருந்தாலே தோஷமா? அப்படியெல்லாம் இல்லை. செவ்வாய் சுபருடைய தொடர்பு, வளவரை சந்திரன், குரு, புதன், சுக்கிரன் இவர்களுடைய தொடர்பை பெறும்போது தனது தோஷத்தை தரமாட்டார். அவர் லக்னத்துக்கு அவயவராக இருந்தாலும் அல்லது அந்த செவ்வாய் திசை நடைமுறையில் வராவிட்டாலும் இளமையிலேயே கலைந்திருந்தாலும் அந்த தோஷத்தை பற்றி நான் கவலை கொள்வதில்லை. சரி, இது ஒரு உதாரண வீடியோ மூலம் விளக்கலான்னு தான் இந்த 2 கருத்துக்கள். அதாவது ஏழில் குரு மன வாழ்க்கை நீடிக்காதா, செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருந்தாவே தோஷமா என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த வீடியோ. இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 19/9/2002 3:50 PM அளவில் பிறந்திருக்கார். மகர லக்கணம் கும்பராசி, சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், 5ஆம் வீட்டில் ராகு, 6ஆம் வீட்டில் சனி, 7ஆம் வீட்டில் குரு, 8ஆம் வீட்டில் செவ்வாய், 9ஆம் வீட்டில் சூரியன் புதன், 10ஆம் வீட்டில் சுக்கிரன், 11ஆம் வீட்டில் கேது. இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா வரிசையாக கிரகங்கள் அமர்ந்திருப்பது, அதாவது கிரக மாளிகா யோகம் என்று சொல்வார்கள். சந்திரன் மட்டும்தான் தனித்து அமர்ந்திருக்கிற, மற்றபடி வரிசையாக கிரகங்கள். அது மட்டுமல்லாமல் லக்னாதிபதி 6இல் பாபராகி மறைவது நல்லது. வீடு கொடுத்தவன் உச்சமாகி லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பது ஒரு மேன்மையான அமைப்பு. மேலும் லக்னத்தை உச்சகிர சுபகிரகம் பார்ப்பது ஒரு மேன்மையான நல்ல வாழ்க்கை துணை. ஜாதகரே நல்ல குணம் படைத்தவராகவும் இருப்பார். இங்கே 7இல் இருக்கும் குரு மன வாழ்க்கையெல்லாம் கெடுக்க மாட்டார், மாறாக நல்ல மன வாழ்க்கையை தருவார். 3ஆம் அதிபதி 7இல் இருப்பதால் ஏதாவது ஒரு தெரிந்த வகையில் அறிமுகமான வகையில் இந்த ஜாதகருக்கு வாழ்க்கை துணை அமையும் என்பதுதான் உண்மை. இங்கே 7ஆம் இடத்திற்கு குரு அமர்ந்து விட்டாலே மன வாழ்க்கையை கெடுப்பது என்பதெல்லாம் வெறும், அதாவது ஒரு வரியில் பலன் சொல்வது. 7இல் குரு இருந்தால் இந்த பலன், 8இல் சனி இருந்தால் அப்படியெல்லாம் இல்லை. நிச்சயிக்கப்பட்ட பலன் என்பது ஜோதிடத்தில் கிடையவே கிடையாது. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது செவ்வாய் இங்கே 8ஆம் இடத்தில் இருப்பது 18 வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இருந்தாலும் அவர் வளர்பிறை சனியின் பார்வை பெற்றாலும் வளர்பிறை சந்திரனின் பார்வையில் இருக்கிறார். எனவே செவ்வாய் தோஷம் என்றெல்லாம் நாம் இங்கே எடுக்க வேண்டியதே இல்லை. மாறாக சனியின் பார்வை பெற்றாலும் வளர்பிறை சந்திரனின் பார்வை பெற்றிருப்பார். இந்த செவ்வாய் தோஷத்தை செய்ய மாட்டார். மேலும் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோசை நடைமுறையில் வராது. ராகு திசையில் பிறந்த இந்த ஜாதகருக்கு செவ்வாய் திசை எப்படி வரும்? இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் ஒரு கிரகம் தோஷத்தை செய்யுமா செய்யாதா என்பதை கணக்கிட்டு பலன் கொள்ள வேண்டும். மேலும் லக்னத்தை ஒரு உச்ச கிரகம், உச்ச சுபகிரகம் பார்த்து லக்னாதிபதி ஆட்சி பெற்று உச்சம் பெற்ற புதனுடைய வீட்டில் இருப்பது, லக்னமும் லக்னாதிபதி மிக வலுத்த இந்த ஜாதகருக்கு 7ஆம் அதிபதி 2இல் இருந்தாலும் அவர் வளர்பிறை நிலையில் இருக்கிறார். செவ்வாயின் பார்வை சந்திரனை ஒருபோதும் பெரிய பங்கப்படுத்தாது. எனவே 7ஆம் அதிபதி 2இல் இருந்தால் சம்பாதிக்கக்கூடிய, அதாவது வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கக்கூடிய மணமகன் ஐவா என்பதை தவிர மன வாழ்க்கையை கெடுக்க மாட்டார். மேலும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அங்கே 10ஆம் இடத்தில் கேந்திராதிபதி தோஷம் என்றாலும் குரு புதனைப் போல பெரிய கேந்திராதிபதி தோஷத்தை சுக்கிரன் செய்து விடுவதில்லை. அதே சமயம் சூரியன் 9இல் இருப்பது காரக பாவனாஸ்தி. இந்த ஜாதகருக்கு இளமையிலேயே தந்தையார் இறந்து விடுகிறார். இந்த அமைப்பில் இங்கே சுக்கிரனும் ஆட்சியாகி 7ஆம் இடத்தில் குருவும் உச்சமாகி 7ஆம் இடத்தில் சுபரம் வந்து 7ஆம் வீட்டை பாபகிரகம் பார்க்காமல் சுக்கிரனும் பாபகிரக தொடர்பு இல்லாமல் இருக்கும் ஜாதகிக்கு நல்ல நிறைந்த தெரிந்த ஏற்கனவே அறிமுகமான அல்லது தூரத்து உறவில் ஒரு ஏற்கனவே பழக்கப்பட்ட அல்லது தூரத்து உறவில் உள்ள ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் பங்கமற்று அமர்ந்து விட்டாலே அந்த ஜாதகருக்கு மன வாழ்க்கை கண்டிப்பாக நன்றாக இருக்கும். ஏனென்றால் சுக்கிரன் தாம்பத்திய சுகத்தை தருபவர். குரு பகவான் புத்திர பாக்கியத்தை தர கடமைப்பட்டவர். இந்த ஜாதகத்தில் குரு தசையே நடப்பதால் குரு உச்சமாகி 7ஆம் வீட்டில் இருப்பதாலும் அவரே 3ஆம் அதிபதியாக 3ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்வதால் 3-7 தொடர்பு இங்கே வந்து விட்டதால் ஏற்கனவே அறிமுகமான, அதாவது பழக்கப்பட்ட ஏதாவது ஒரு நபர் இந்த ஜாதகருக்கு வாழ்க்கை துணையாக உறவில் அமைவார் என்பது நிதர்சனமான உண்மை.
சுக்கரன் ஆட்சி பெற்றிருந்தால் நீடித்து தாமதித்து சுகம் கிடைக்கும். 5 ராகு இருப்பதால் இங்கே புத்திர தோஷம் என்றெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் ஆட்சி பெற்றிருந்தால் இங்கே ராகு சுக்கரனைப் போலவே செயல்படுவார். எனவே குரு உச்சமாகி தசை நடத்தும் போது ஒருவருக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும், பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே இந்த ஜாதகருக்கு நல்ல குணமான, இந்த ஜாதகையை போலவே குணமான, ஜாதகையும் நல்ல குணம் படைத்தவர், ஜாதகை போல குணமான வாழ்க்கை துணை அமையும், தெரிந்தவரனாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இங்கே அந்தணன் தனிந்து நிற்கில் அவதிகள் மெத்தொண்டாகும், குரு நின்ற இடம் பால் என்றெல்லாம் நாம் ஒரு வரியில் பலன் எடுக்கக்கூடாது. குரு எப்பொழுது நின்ற இடத்தை கெடுப்பார். பாதக கேந்திர மார்க்கத்தன்மை பெற்றிருக்கிற அந்த உபய இலக்கணங்களுக்கு மட்டுமே அந்த வேலையை செய்வார். மற்ற இலக்கணங்களுக்கு குரு ஒருபோதும் நாம் இருக்கும் வீட்டை கெடுப்பதில்லை, இருக்கும் வீட்டை வளர்ப்படுத்துவது தான் குருவினுடைய வேலை. இங்கே 7 குரு உச்சமாக இருப்பது நல்ல நீடித்த நல்ல குணமான மணமகன் அமைவாள் என்பதை இந்த ஜாதகருக்கு எடுத்துக்காட்டுகிறது. எனவே அந்தாண்டு தனித்து நின்றாலே மன வாழ்க்கை சரியிருக்காது, 8இல் செவ்வாய் இருந்தாலே தோஷம் என்ற ஒரு வரியில் கூறப்படும் பலன்களை, ஜோதிட பலன்களை நம்பாமல் எந்த கிரகம் எப்பொழுதும் தோஷத்தை செய்யும். உண்மையிலேயே செவ்வாய் தோஷம் எடுத்துட்டிங்கன்னா 1000ல் ஒருவருக்கு அந்த செவ்வாய் தோஷமே இருக்குது. இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை, 2 நாள் 7 பலன்கள் இருந்தாலே செவ்வாய் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. சரிங்களா? அற்புதமான யோக ஜாதகம், நல்ல நீடித்து மன வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல தீர்க்காயுள் பெற்ற ஒரு நல்ல ஜாதகம் இந்த ஜாதகம். ஏனென்றால் உச்சகுரு லக்னத்தை பார்ப்பதும், லக்னாதிபதி 6இல் மறைந்து வீடு கொடுத்தவன் உச்சமாக இருப்பதும், 8ஆம் இடத்தை வளர்மனை சந்திரன் பார்ப்பதும் நல்ல தீர்க்கமான நல்ல மன வாழ்க்கை அமைய பெற்று நல்ல புத்திரர்களுடன் வாழக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம். நன்றி, வணக்கம்.